ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மாவு பிசைகிற பவுச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதுசாக இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படியே ஃபஸ்ட் டைம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நல்லா அலசி தான் எடுத்திருக்கேன் புது இது. ஸோ கையிலெல்லாம் மாவு ஆகாமல் ஈஸியாக பிசையலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தேன். ஸோ நம்மளும் செக் பண்ணலாம். கொஞ்சமாக தானே தேவைப்படும், அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பவுச்சை லாக் பண்ணுற டேக் இது. இதில் வந்து இப்போ நம்ம தேவையான மாவு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். ஒன்று, ரெண்டு. இது கொஞ்சமாக கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா எடுக்கிறது, அதனால் ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா. இப்போ இதில் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஒரு 3/4 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, போட்டு டைட் பண்ணிக்கணும். நம்ம டேக்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி தான். அவ்வளோதான். இப்போ நிறைய எல்லாம் பிசைய முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் 2-3 தடவையாக பிசையணும். டெஸ்டிங் தான் அது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சீல் பண்ணிட்டா இந்த எதுவும் வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். எடுத்துருவோமா, ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. தண்ணி தெளித்து பிசைஞ்சேன். இது அவ்வளோ ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த பேகு. இன்னொரு தடவை நான் கரெக்ட் அளவுகளோட பிசைறப்போ ஒழுங்காக இருந்ததுன்னா அதையுமே கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மாவு இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணலாமா? இதுவுமே கூட புதுசாக தான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரே ஆர்டர் பண்ணியிருந்தேன், மாற்றி இதை கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, கட்டிங் போர்டு நல்லா தானே இருக்குன்னு எடுத்துட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இப்போ பாருங்கள், ஒரு வேலைக்கு 4 வேலை ஆச்சு. நம்ம எப்பயும் போல பவுலில் வச்சு பிசைஞ்சோம்னா இப்படிலாம் ஆயிருக்காது. இட்ஸ் ஓகே. ஒரு ப்ராடக்ட் எப்படின்னு டெஸ்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுறது. சரி, இது ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு நம்ம இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். இதை வந்து மாற்றிட்டு இப்படி அலசி காய வச்சுட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நான் இப்போ செய்கிறப்போ எப்படி இருக்குன்னு அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டாக தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். சாதம் நிறைய பாக்கி இருந்தது, அது லெமன் ரைஸ் அண்ட் தயிர் சாதமாக பண்ணிட்டேன். இப்போ ஒரு 3 மணி ஆக போகுது. சரி, பசிச்சதா சப்பாத்தியும் முட்டைக்கறியும் செய்யலாம் அப்படின்ட்டு தான் மாவு பிசைஞ்சேன். அந்த பவுச் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை டெஸ்டிங் மாதிரி பண்ணலான்னு நிறையா பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு நம்மளும் வாங்கி பார்ப்போமே அப்படின்னு. இந்த தடவை ஒன்றும் அவ்வளோவா ஒழுங்காக இல்லை. நெக்ஸ்ட் டைமும் நான் மாவு பிசைகிறப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஓணம் இதுக்காக கோகோனட் மில்க் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் பாக்கி இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு சிம்பிளாக ஒரு முட்டை ஸ்டூ மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தான். சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். காலையில் ரைஸ் சாப்பிட்டனால இப்போ வந்து சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதை இல்லாமல் நீளமாக ஒரு 1/4 வாசியை கீறியிருக்கேன். பாக்கியை வந்து எல்லாத்தையும் சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மண் சட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஓணம் இப்போ ஷாப்பிங் போனோம்ல, அபி வாங்கி கொடுத்தான் இல்லையா, அந்த இதுதான்.
ஸோ அதில் வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 5-6 மிளகு, சோம்பு, 2 மிளகாய் வத்தல் எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நீள நீளமாக கட் பண்ண இஞ்சி, ஜிஞ்சர் ஜூலியன்ஸ், அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா அதையுமே கூட சேர்த்து வதக்கிடலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுவுமே கூட கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிடணும். கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கிறேன். மண்சட்டி என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா 2 நாள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு இன்றைக்கி காலையில் நல்லா தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் 2-3 ஸ்பூன் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்து அலசிட்டு இப்போ வந்து குக் பண்ணுறேன் நான். ஸோ வெங்காயத்துக்கூடயே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளி வந்து கொஞ்சம் கரைஞ்சி வேகட்டும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு விட்டுருக்கேன். அது கொஞ்சம் வதங்கட்டும். சிட்டுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப அலர்ஜிலாம் இருந்ததா டாக்டர்கிட்ட போய் காட்டி டேப்லெட்டு மருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் டேப்லெட்ஸ் போடுறனால பரிதாபமாக எந்நேரம் பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான். ஸோ பாருங்கள் நல்லா வந்து இது வதக்கியாச்சு. இதில் இப்போ மசாலா பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம பாக்கி முட்டை சேர்க்கணும். தேங்காய் பால் லாஸ்ட்டில் சேர்த்தா போதும். மூடி போட்டு கொதிக்கிறதுக்கு விட்டுட்டேன். ஸோ கிச்சனில் இருந்த ஸ்டாண்டை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன் பாருங்கள். இன்றைக்கி தான் இந்த இதை மாற்றினேன். கவுண்டர் டாப் அதே மாதிரி பார்த்து போர் அடிச்சிருச்சா. ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல வச்சுருந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். அதை வந்து இன்றைக்கி ரீல்ஸாகவும் எடுத்து போட்டிருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருந்தேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ முட்டையும் சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்தேன் சரியாக இருந்தது. ஸோ அதனால் சர்க்கரை மட்டும்தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மூடி போட்டு விட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தக்காளி கொஞ்சம் வெறும் அந்த இது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருந்தாலே அதை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், இது கடையில் வாங்கினது தான் பாருங்கள், நல்லா திக்காகவே இருக்குது. ஸோ தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. சைடில் அப்படியே பபிள் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா திரிஞ்சா மாதிரி ஆகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நல்லா சிம்லேயே வச்சு விட்டுருந்தேன். நிறைய மல்லி இலை பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். ஸோ சிம்மில் இருக்கட்டும். இது பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் சைடில் வர ஆரம்பிக்குதா. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு முட்டைக்கறி தேங்காய் பால் சேர்த்தது ரெடி. ஸோ இப்போ வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் நான் கொஞ்சம் கழித்து சாப்பிட்றேன். எனக்கு பசிச்சது மணி ஒரு கிட்டத்தட்ட 4 மணி ஆகப்போகுது. சரி கடகடன்னு 2 சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு. காலையில் சாதம் வந்து பார்த்திங்கன்னா 10-11 மணிக்கு தான் சாப்பிட்டோம். ஏற்கனவே நான் அந்த எலுமிச்சை சாதத்துக்கு கலந்து வச்சுருந்த இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே போட்டு பாதி சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி சாதம் தயிர் சாதமாக தாளித்து மோர் மிளகா அண்ட் ஒரே ஒரு வாழைக்காய் இருந்தது, அதையும் வறுத்து விட்டுட்டேன். ஸோ ரைஸ் அப்போவே தீந்துருச்சு. அதனால் இப்போ வந்து நடுவில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி முக்கோணமாக போட்டு 2 சப்பாத்தி எனக்கு பண்ணிக்க போகிறேன். அவர் ஏதோ கொஞ்சம் வேலையாக இருந்தார், நான் கொஞ்சம் கழித்து சாப்பிட்றேன்னாரு. சரி அவர் எப்போ சாப்பிட்றேன்னு சொல்கிறாரோ அப்போ சூடாக போட்டு கொடுத்துக்கலான்னு எனக்கு வரைக்கும் 2 பராட்டா வந்து போட்டுட்ருக்கேன். பராட்டா இல்லை. ஸோ கொஞ்சம் சிம்மிலே வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் எண்ணெய் தேய்ச்சி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நல்லாயிருக்கும். நடுவுலையும் எண்ணெய் தடவுறனால நல்லாவே இருக்கும் ஃப்ளேக்கியாக. ஸோ 2 பேர் அப்படிங்கிறதுனால பெருசாக யோசிக்கிறதெல்லாம் இல்லை. என்ன அப்பப்போ தோணுதோ அந்த மாதிரி சமைச்சிக்கிறது. ஓணத்துக்கு செஞ்சது 2 நாள் இருந்தது. அதனால தான் நடுவுலையும் விளாக் போடல பாருங்கள். ஒரு நாள் ஒன்றும் சமைக்கல, அதையே சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன், அதுவே 2 நாளைக்கு இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். எனக்கு ஒரு 2 இது சுட்டு எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா சுட முட்டைக்கறி வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபேனை போட்டு விட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஹோப் இன்றைக்கி விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.